வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சாயங்கால மேகங்கள் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தம்பியின் செயலை கவனித்துக் கொண்டிருந்த மிதுனும் அப்போதுதான் மதியை பார்த்தான். அவளும் சந்திரிகா போலவே ஒன்றும் கவனிக்காமல் அமர்ந்திருக்க, ஏனோ அவனுக்கு அவளுக்கும் புடவை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது. தானும் அவள் அருகில் சென்று அங்கிருந்த புடவைகளை பார்த்தவனுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. பரத் போல் உடனடியாக புடவையை தேர்ந்தெடுக்க முடியாமல் அவன் தவிக்க, அதை பார்த்த பரத் மெல்லிய சிரிப்புடன் அகானாவை அழைத்து அவள் காதில் கிசுகிசுத்தான். அண்ணன் கூறியதை சிரிப்புடன் கேட்டவள் மிதனின் அருகில் வந்து, அண்ணா, அன்னிக்கு எந்த புடவை நன்றாக இருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்த்து எடு, சுலபமாக இருக்கும் என்ற ஒரு நமட்டு சிரிப்புடன் கூறியதை தானே கூறுவது போல கூறினாள். ஏய் குட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போடி என்ற தங்கையை விரட்டிய மிதுனின் முகம் லேசாக வெட்கத்தில் சிவந்ததோ. அண்ணனின் வெட்கத்தை திறந்த வாய் மூடாமல் பார்த்து கொண்டே பரத்திடம் வந்தாள் அகானா. அவனுக்கும் மிதுனின் இந்த நிலை மிகவும் நிம்மதியாக இருந்தது. அகானா சென்ற பின் அவள் சொன்னதை செய்துதான் பார்ப்போமே என்று தோன்ற, அங்கிருந்த அனைத்து புடவைகளையும் கற்பனையில் மதிக்கு உடுத்தி பார்த்து விட்டான் மிதுன். அவனுக்கு என்னவோ எல்லாமே நன்றாக இருப்பது போல்தான் தோன்றியது. அதிலும் தங்க நிறத்தில் அழகிய தங்க ஜரிகை வேலைப்பாடுடன் வெள்ளை கற்கள் பதித்த புடவை மதிக்கே கற்பனையிலேயே அத்தனை அழகாக இருக்க, அதை நேரில் பார்க்கும் ஆவல் எழுந்தது. ரதி, பேபி ப்ளீஸ் இதை எடுத்துக்கோ, எனக்கு இந்த புடவையில் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கு என்று மென்மையாக மிதுன் கூற, என்றும் இல்லாத திருநாளாய் இன்றைய அவனது மென்மையில் பெண் அவளுக்கு மறுக்க தோன்றவில்லை. அதனால் பேசாமல் அதையே எடுத்துக்கொண்டாள். பின் அனைவருக்கும் உடை தேர்வு முடிந்து கிளம்பிய போது அனைவர் மனமும் நிறைந்திருந்தது. மதியிடம் கூறியது போலவே சந்திரிகா திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரையும் தங்கள் திருமணத்திற்கு அழைத்து சொல்லிவிட்டான் மிதுன். இப்படி அப்படி என்று ஒரு வாரம் ஓடியே விட்டது. அந்த காலை பொழுது அழகாக விடிய ஆளுக்கு ஒரு மனநிலையில் இருந்தாலும் பல பேர் திருமணத்தில் கலந்து கொண்டனர். பட்டு வேஷ்டி சட்டையில் கம்பீரமான அழகுடன் மிதுன் வீற்றிருக்க, அவன் எடுத்து கொடுத்த பட்டு புடவை சரசரக்க தேவதையாக வந்து நின்றாள் நிறைமதி. அவளது இந்த அழகு மிதனுக்கு புதிது. இத்தனை அழகாய் இதுவரை மதியை பார்த்திராதவன் அவளை விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டிருக்க, அவளோ குனிந்த தலை நிமிராமல் வந்து அமர்ந்து விட்டாள். ரதி பேபி, நீ இந்த உடையில் மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று அவள் காதோரம் குனிந்து மிதுன் ரசனையுடன் கூற, அவளோ நிமிர்ந்து அவனை ஒரு முறை முறைத்துவிட்டு மீண்டும் குனிந்து கொண்டாள். அவனுக்குத்தான் அவள் முறைப்பதற்கான காரணம் புரியவில்லை. யாராவது பாராட்டினால் முறைப்பார்களா என்று தோன்ற, சு வாட்டெவர் என்று தோள்களை குலுக்கிவிட்டு நிமிர்ந்து விட்டான் மிதுன். அப்போதுதான் அவன் கண்களில் அழுது கொண்டிருந்த தன் மகனை சமாதானப்படுத்த போராடி கொண்டிருந்த அபிராமி விழுந்தார். அன்னையிடம் செல்ல வேண்டும் என அஜய் மதியை காட்டி அடம் பிடித்து கொண்டிருக்க, அவனை அடக்க பெரும் பாடுபட்டு கொண்டிருந்தார் அபிராமி. அதை பார்த்தவன் தன்னை அவன் கவனித்த போது அவரை அங்கு வருமாறு செய்கை செய்தான் மிதுன். அவன் எதற்கு அழைக்கிறான் என்று தெரியாமல் அஜயை தூக்கி கொண்டே அபிராமி அவனிடம் வர, குழந்தைய கொடுங்க என்று அவர் கைகளில் இருந்து மகனை வாங்கிவிட்டான் மிதுன். அன்னை பக்கத்தில் இருந்ததாலோ இல்லை தந்தை ஸ்பரிசத்தை உணர்ந்ததாலோ அஜய் சட்டென்று தன் அழுகையை நிறுத்திவிட்டான். ஹேய் குட்டி பையா, என்ன அழுக? அம்மா இங்கதான் இருக்காங்க என்ற மதியை காட்டி மிதுன் கொஞ்ச, குழந்தையும் அவனை பார்த்து அழகாய் சிரித்தது. அதன் அழகில் மயங்கியவன், அச்சோ செல்ல குட்டி என்று மகனின் கன்னத்தில் இதழ் பதித்து அவனை கொஞ்ச தொடங்கிவிட்டான். இவன் பாட்டுக்கு குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருக்க, இவன் இப்படியே இருந்தால் யார் தாலி கட்டுவது என்று அனைவருக்கும் சந்தேகம் வந்தது. அவனை பற்றி அறிந்தவர்களோ சுத்தம் என்று தலையில் கை வைத்து கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்தனர். இப்போதும் அபிராமிதான் பேச வேண்டி இருந்தது. தம்பி, முகூர்த்த நேரமாச்சு, குழந்தையை கொடுங்க என்று அபிராமி கை நீட்ட, குழந்தை கன்னத்தில் மேலும் அழுந்த இதழ் பதித்துவிட்டு அவனை அவர் கைகளில் கொடுத்தான் மிதுன்.
மகன் மீதான அவன் பாசம் மதிக்கு நெகிழ்ச்சியாக இருந்தாலும் தன்னை பற்றிய அவன் நிலையில் அவள் மனம் சுருங்கத்தான் செய்தது. முகூர்த்த நேரம் நெருங்கியதும் ஐயர் தாலி எடுத்து கொடுக்க மிதுன் அதை கையில் வாங்கியதும் அவன் மனமும் மதியின் மனமும் ஒரே நேரத்தில் பழையதை சிந்தித்தது. அன்றைய நினைவில் அவள் கண்கள் லேசாக கலங்க, அதில் மிதுனுக்கும் வலித்ததோ? பேபி, அன்று இதை கட்டும்போது எனக்கு இதன் அர்த்தம் தெரியாதடா. ஆனால் இன்று அப்படி இல்லை. முழுதாக தெரிந்துதான் கட்டுகிறேன். என் உயிர் இருக்கும் வரை இனி உன்னை பிரியவும் மாட்டேன். அவனை அறியாமலே இந்த வார்த்தைகளை அவன் வாய் உதிர்த்து கொண்டிருந்தது. குழந்தைக்காக தான் திருமணம் என்று கூறிய அவனும் தன் மனதில் இருந்து வந்த வார்த்தைகளை உணரவில்லை. மதியும் இப்போது அவன் கூறியதை நம்பும் நிலையில் இல்லை. ஆனால் திருமணம் என்று நடக்கும்போது வருத்தப்படக்கூடாது என்று முயன்று புன்னகைத்தாள் மதி. அதில் நிம்மதி அடைந்தவன் தாலியை அவள் கழுத்தில் கட்டப்போக நாத்தனார் முடிச்சிட அகானாவை தேடினர். இத்தனை நேரம் அங்கு இருந்தவள் இப்போதுதான் ஒரு போன் வந்தது என்று நகர்ந்திருந்தாள். அவளை ஒருவர் வந்து அழைக்கவும் வேகமாக வந்தாள் அகானா. முகம் முழுவதும் புன்னகையுடன் மதி கழுத்தில் கடைசி முடிச்சிட்டு அவள் நிமிர அவளை உறுத்து விழித்து கொண்டு நின்றிருந்தான் இளமாறன். இத்தனை நேரம் இந்த கல்யாணத்தில் பெரிதாக ஈடுபாடு இல்லாமல் அந்த பக்கம் வராமல் இருந்தவன் இப்போதுதான் தாலி கட்டும்போது விலகி இருக்கக்கூடாது என்று அங்கு வந்திருந்தான். மேடையில் வந்து நின்றவனுக்கு மாப்பிள்ளையின் தங்கை என்று அகானாவை பார்த்ததும் அத்தனை அதிர்ச்சி. முதலில் அதிர்ந்தவன் அவள் புன்னகையுடன் நிமிர்ந்ததும் கோபத்துடன் அவளை முறைத்தான். அவனை இங்கு சற்றும் எதிர்பார்க்காத அகானா மாறன் என்று மெதுவாக முணுமுணுக்க அவனோ துரோகி என்று உச்சக்கட்ட எரிச்சலுடன் முணுமுணுத்தான். மாறன் தன்னை முறைப்பதை பார்த்ததும் இவர் எதற்கு இப்படி முறைக்கிறார், இவருக்கு இங்கென்ன வேலை என்று ஒன்றும் புரியாமல் அகானா விழிக்க, அகானா இந்த பக்கம் வாமா என்ற உறவுக்கார பெண்மணியின் குரல் அவள் நினைவை கலைத்தது. தொடர்ந்து திருமண சடங்குகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்க பந்தி தயாராகி விட்டதா என்று பார்த்துவிட்டு வந்து கொண்டிருந்த அகானாவை தூணின் பின்னால் நின்றிருந்தவன் கைகள் அழுத்தமாக பிடித்தெடுத்தது. முதலில் யார் என்று தெரியாமல் கத்தப்போனவள் அங்கு மாறனை பார்த்ததும் அமைதியாகி விட்டாள். மாறன், நீங்க எங்க இங்க? அன்னிக்கு நீங்க சொந்தமா? உங்களை நான் இங்கு எதிர்பார்க்கவே இல்லை என்று அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக, வாய மூடுடி என்ற அடிக்குரலில் சீறினான் மாறன். அவன் வார்த்தைகளிலும் அவன் குரலில் தெரித்த அதீத கோபத்திலும் பாவையவள் அதிர்ந்து விழித்தாள். ஆனா குட்டி என்பதை தவிர அவன் வாயில் இருந்த இதுவரை அவளை வேறு எப்படியும் அழைத்து அவள் கேட்டதில்லையே. எதற்கு இந்த கோபம் என்று புரியாமல் பாவமாக அவனை பார்த்தாள் அகானா. என்னுடன் வா என்ற குரல் மாறாமல் கோரியவன் அவள் கைகளை அழுத்தமாக பிடித்து கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு சென்றான். அவளோ மாறன் செய்கையின் அர்த்தம் புரியாமல் அவன் கைகளை உதறவும் தோன்றாமல் வேறு வழி இல்லாமல் அவன் இழுத்த இழுப்புக்கு சென்றாள். அவளை அழைத்து கொண்டு மொட்டை மாடிக்கு வந்தவன் அங்கு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு சட்டென்று அவள் கைகளை உதறிவிட்டான். ஏற்கனவே அவன் அழுத்தி பிடித்திருந்ததும் இப்போது வேகமாக உதறியதும் சேர்ந்து கைகள் வலி எடுக்க இஸ் என்று முனகிக் கொண்டே கைகளை தேய்த்து கொண்டாள் அகானா. எத்தனை நாட்களாக அண்ணனும் தங்கையும் திட்டம் போட்டீர்கள் எங்களை ஏமாற்ற? ஒழுங்க உண்மையை சொல்லு. அவள் வலியில் முனகுவதை கூட உணராமல் மாறன் மேலும் கர்ச்சிக்க அவளுக்கு மிஞ்சியதோ வெறும் குழப்பமே. அவன் குரலில் அவன் கண்களை நேராக சந்தித்தவள், மாறன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் பேசினால் நான் என்னத்தை சொல்ல? அகானாவின் குரலும் சலிப்புடன் ஒலித்தது. அவளுக்கு சுத்தமாகவே அவன் கோபத்திற்கான காரணம் புரியாத போது அவளும் என்னவென்று கூறுவாள்? சும்மா நடிக்காதடி. உன் அண்ணன் என் தங்கையை வளைத்து பிடிப்பதற்கு உதவத்தானே நீ என்னை காதலிப்பது போல நடித்தாய் என்ற மாறன் கோபத்துடன் கேட்க, அவளுக்கோ யாரோ தலையில் சொல்லாமல் மெல்லாமல் விழுங்காமல் இடியை இறக்கியது போல் இருந்தது. நிறைமதி மாறனின் தங்கை என்பதே அவளுக்கு புதிய செய்தி. இதில் அந்த அதிர்ச்சியையே அவளால் ஜீரணிக்க முடியாமல் இருக்க அவனுடைய குற்றச்சாட்டு அவளுக்கு புரியவே இல்லை. தன் காதலை அவன் குற்றம் சாட்டியது ஒரு புறம் வருத்தமாக இருந்தாலும் மாறன் தேவையில்லாமல் இத்தனை கோபப்படுவான் இல்லை என்பதால் அவள் மனம் தன்னவன் பக்கமே யோசித்தது. மாறன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணி உங்கள் தங்கை என்பதே எனக்கு சத்தியமாக இப்போதுதான் தெரியும்.
இதில் நான் உங்களை ஏமாற்ற என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ப்ளீஸ் எதற்காகவும் என் காதலை அசிங்கப்படுத்தாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தவள் கலங்கிய குரலில் முடிக்க, அவள் கலக்கம் அவனையும் ஒரு நொடி பாதிக்கத்தான் செய்தது. ஒரே ஒரு நொடி அவன் முகம் அவளை நினைத்து வேதனையில் சுருங்கியது. ஆனால் அடுத்த நொடி மிதுன் முகம் கண்முன் தோன்ற அவன் முகம் இறுகிப் போயிற்று. அண்ணனுக்கும் தங்கைக்கும் பொய் கூறுவது என்பது அல்வா சாப்பிடுவது போல் இருக்கும் போலயே. இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறீங்க. உன் அண்ணன் என் தங்கையை ஏமாற்றினான். அதற்கான காரணம் எனக்கு தெரியும். ஆனால் நீ எதற்கு என்னை ஏமாற்றுகிறாய்? அதுதான் சரியாக புரியவில்லை. வெகு நக்கலாக கூறிக்கொண்டே அவன் யோசிக்க, அஹானாவோ குழப்பமும் வேதனையும் கலந்த உணர்வில் தவித்து கொண்டிருந்தாள். அவள் மிதுனுக்கும் மதிக்கும் ஏதோ காதல் பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருக்க, இப்போது மாறன் பேசுவதை பார்த்தால் பிரச்சனை வேறு ஏதோ என்பது போல் அல்லவா தோன்றுகிறது. அண்ணா, அண்ணியை என்ன ஏமாற்றினார் மாறன் என்று நடுங்கும் குரலில் அஹானா கேட்க, ஏய் இன்னுமா நடிக்கிறாய் என்று கோபமாக கையை ஓங்கிவிட்டான் மாறன். ஆனால் அதற்கு பயப்படாமல் அவள் அவன் கைகளை பார்த்து கொண்டு நிற்க, அதில் சை என்ற எரிச்சலுடன் கைகளை இறக்கிவிட்டான். என் கண்களை பாருங்க, நான் பொய் கூறுகிறேன் என்று தோன்றுகிறதா? அதுவும் உங்களிடமா என்று பரிதவிப்புடன் அஹானா கேட்க, அவனோ அவள் கண்களை பார்க்க முடியாமல் வேறு எங்கோ பார்த்து வைத்தான். மனதில் எரிந்து கொண்டிருந்த கோபத்தில் மேலும் மேலும் சுமை ஏற்ற முடியாமல் அவனும் தவித்து கொண்டுதான் இருந்தான். இத்தனை நேரம் அஹானா மேல் இருந்த கோபம் அவளது உறுதியான பேச்சில் சற்று மட்டுப்பட, அவளை மிதுன் தங்கை என்பதை விட்டு தன் காதலியாக பார்த்தான் மாறன். உனக்கு உண்மையாகவே தெரியாதா என்று இறுகிய குரலில் அவன் கேட்க, அவளோ அவனை நேர் பார்வை பார்த்து மறுப்பாக தலையசைத்தாள். அவளிடம் நடந்த அனைத்தையும் கூறியவன், உன் அண்ணா மதியை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி அவள் வாழ்க்கையை கெடுத்துவிட்டு நீ வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்று விட்டான். கடைசியாக அவள் காரணம் கேட்டபோது என்ன சொல்லி இருக்கிறான் தெரியுமா? அவளுடன் தன் தேவைக்காகத்தான் பழகினானாம். அது முடிந்து விட்டதால் அவளுடனான உறவை முடித்து கொண்டானாம். முழுவதுமாக இறுகிவிட்ட குரலில் மாறன் சொல்லிக்கொண்டே போக, அகானா உறைந்து நின்று விட்டாள். அண்ணா என்று அவள் வாய் மெதுவாக முணுமுணுத்தது. கடவுளே, வாழ்க்கையில் அனைவரிடமும் ஏற்பட்ட ஒதுக்கத்தால் எத்தனை பெரிய பாதகத்தை செய்து வைத்திருக்கிறான். மதியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று அவன் கூறிய போது அகானா உண்மையாகவே மகிழ்ந்துதான் போனாள். எங்கே குடும்பத்தில் ஏற்பட்ட ஒதுக்கத்தில் அவனுக்கு வாழ்வின் நெறிமுறையே தெரியாமல் போய்விடுமோ என்று அவள் பயந்து கொண்டிருக்க, அவன் திருமணம் என்றதுமே அது காதல் விவகாரம் என்றுதானே அவள் நினைத்தாள். கடைசியில் அவன் மனம் மாறவே இல்லையா? அப்படியே தான் இருக்கிறானா? மாறன் ஏமாற்று என்று சொல்வது போல் அல்லாமல் மிதுனை பொறுத்தவரை அது பிடித்தமின்மை மட்டுமே. மதியை காதலித்ததாக கூறிய பொய் தவிர மற்றதெல்லாம் அவனுக்கு பெரிதாக தெரிந்திருக்காது என்று அகானாவிற்கு புரிந்தது. ஆனாலும் அவன் செய்ததை நியாயம் என்று சொல்லிவிட முடியாதே. நம் பண்பாடு என்று ஒன்று இல்லையா? சாதா குடும்பத்தில் வளர்ந்த மதிக்கும் அவள் குடும்பத்திற்கும் அப்போது எத்தனை பெரிய இடியாக இருந்திருக்கும் என்று அவளுக்கு நன்றாக புரிந்தது. அவளை அறியாமலேயே கண்களில் குளம் கட்டிவிட அவள் அழுவதை உணர்வற்று வெறித்த மாறன், உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். உன் அண்ணன் என் தங்கைக்கு செய்த துரோகத்தில் அவன் மேல் நான் கொலை வெறியில் இருந்தேன், இன்னும் இருக்கிறேன். மதிக்காக மட்டுமே அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டு வைத்திருக்கிறேன். நீ அவன் தங்கை என்று தெரிந்திருந்தால் நிச்சயம் உன்னை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டேன். இனியும் இது சரி வராது. நாம் பிரிந்து விடுவோம் மகானா. என்ன, ஒரு 4 மாத காதல் தானே, மறந்து விடுவோம். நீளமாக பேசியவன் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வேகமாக சென்று விட்டான். அதற்கு மேல் அவள் முகத்தை பார்க்கும் தைரியம் அவனுக்கு இல்லையோ? அகானாவும் அவனை தடுக்க முயற்சிக்கவில்லை. அவளால் தன் அண்ணன் புறம் இருக்கும் நியாயத்தையும் கூற முடியவில்லை. அதே நேரம் மாறன் புறம் இருக்கும் நியாயமும் புரிந்தது. இதற்கிடையில் சிக்கி சின்னா பின்னமாவதுதான் அவள் காதலுக்கு விதி போல். அவன் என்னவோ சுலபமாக சொல்லிவிட்டான், வெறும் 4 மாத காதல் என்று. அவளால் என்றேனும் அதை மறக்க முடியுமா? உயிர் உள்ளவரை மறக்க முடியாது என்றே தோன்ற, உங்கள் நினைவே போதும் மாறன், அதனுடன் வாழ்ந்து விடுவேன் என்று மெதுவாக கூறிக்கொண்டு கீழே இறங்கி சென்றாள் அகானா. பாவம், தொடர்ந்து ஏற்பட்ட அதிர்ச்சியில் அழுகை கூட மறத்திருந்தது போல்
அதுவும் அவளுக்கு ஆறுதல் அளிக்க வரவில்லை. அகானாவிற்கு மிதுனின் காதல் விஷயங்கள் தெரியாமல் போனதற்கும் காரணம் இருந்தது. 5 வருடம் முன்பு அவளுக்கு சென்னை கல்லூரியில் சீட் கிடைக்க அவள் இங்கிருந்த கல்லூரி விடுதியிலேயே தங்கித்தான் படித்து வந்தாள். 4 வருட படிப்பு முடிந்து இளமாறன் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தவள் சென்னையிலேயே தொடர்ந்திருந்து விட்டாள். என்ன, இப்போது கல்லூரி விடுதிக்கு பதில் ஒரு உயர் ரக பெண்கள் விடுதி. கடற்கரை சாலை வீட்டில் தனியாக இருக்க வேண்டாம் என்றுதான் இந்த விடுதி ஏற்பாடு. விடுமுறை நாட்களில் மும்பை சென்று வருவதோடு சரி. அதிலும் அவள் கல்லூரியில் சேர்ந்த புதிதில் வீட்டில் நடந்த கலாட்டாவில் அவளே அதிகம் அங்கு செல்வதை குறைத்து கொண்டாள். குடும்ப பிரச்சனை அனைவருக்கும் தெரிந்திருக்க இடையில் மதிக்கும் மிதுனுக்கும் நடந்த நிகழ்வு இவர்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமலே போனது. அகானா வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாட்களிலேயே அவள் மீது மாறனுக்கு ஈர்ப்பு ஏற்பட அகானாவிற்குமே அவனை பிடித்திருந்தது. அவனது நேரடி காரியதரிசியாக வேலை செய்தவள் அவளை அறியாமல் அவனை ரசிக்கத் தொடங்க மாறனும் அதே போல் அவளை ரசித்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் மாறன் தன் காதலை ஒரு உணவகத்தில் வைத்து கூற அகானாவும் பெரிதாக பந்தா பண்ணாமல் ஏற்றுக்கொண்டாள். அதற்கு பின் அவள் அவனுக்கு ஆனா குட்டியாகிப் போக அவன் அவளுக்கு சாரில் இருந்து மாறனாகிப் போனான். இருவரின் காதலும் மிக அழகாக எளிமையாக வளர்ந்து வந்தது. அதில் இப்படி ஒரு இடி விழும் என்று இருவருமே நினைக்கவில்லையே. திருமணம் முடிந்து மிதுனும் மதியும் மட்டும் மதி வீட்டுக்கு செல்ல மற்றவர்கள் தங்கள் வீட்டுக்கு வந்து விட்டனர். மிதுன் ராஜசேகரிடம் முதல் இரவு ஏற்பாடெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டான். ஏற்கனவே குழந்தையை வைத்து கொண்டு இப்போது முதல் இரவெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்க அப்படி கூறிவிட்டான். இதை மதியும் ஆமோதித்துவிட அவர்கள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாமல் போனது. இரவு உணவை முடித்து கொண்டு மதியின் அறைக்கே குழந்தையுடன் மிதுன் சென்றுவிட மதி தன் தந்தையிடம் வந்தாள். அப்பா, ஸ்கூல் என்ன செய்வதுப்பா? அவர் நாளை மறுநாளை மும்பை கிளம்ப வேண்டும் என்று சொல்கிறாரே என்று அவள் யோசனையாக கேட்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இப்போதுதானே திறந்தோம், பெரிதாக ஒன்றும் பாதகம் இல்லைடா. ஆசிரியர்களுக்கு வேறு பள்ளியில் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு வேறு எதற்காவது அந்த இடத்தை பயன்படுத்தி கொள்கிறேன் என்று விட்டார் ராஜசேகர். அவரை தொடர்ந்து மகளிடம் வந்த அபி, மதிமா, உனக்கு நான் சொல்ல தேவையில்லைடா. உன் நிலை எனக்கு புரியத்தான் செய்கிறது. இருந்தாலும் மிதுனும் ஒன்றும் கெட்டவராக தெரியவில்லை. அவருடன் வாழ்ந்து உன் அன்பை அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்மா என்று ஒரு நல்ல அன்னையாக மகளுக்கு அறிவுரை கூறினார். மதியும் அன்னையிடம் ஒன்றும் காண்பித்து கொள்ள வேண்டாம் என்று வெறுமனே மண்டையை உருட்டிவிட்டு தன் அறைக்கு வந்து விட்டாள். அவள் அறைக்குள் வந்தபோது மிதுன் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருக்க அஜய் அவன் மீது குதித்து குதித்து விளையாண்டு கொண்டிருந்தான். அப்பா அப்பா என்ற வார்த்தைக்கு 100 அழைப்பு வேறு. அதை பார்த்து மதிக்கே கோபம் வந்ததுதான் மிச்சமாக இருந்தது. அஜய் மட்டும் இல்லை என்றால் இவன் இந்நேரம் வேறு எவளையோ திருமணம் செய்து வாழ்ந்திருப்பான் என்ற எண்ணம் மனதை ஆழமாக தாக்க ஒருவித எரிச்சலுடன் உள்ளே வந்தான் மதி. அஜய், விளையாண்டது போதும், படு என்று கடுமையாக மதி கூற, உஷ் ரதி, ரதி பேபி, எதற்கு குழந்தையை அரட்டுகிறாய்? படுக்க சொன்னால் படுக்கப் போகிறான் என்று அவளிடம் கூறியவன், அஜய் குட்டி, படுப்போமா என்று குழந்தையிடம் கேட்க, சரிப்பா என்று சமத்தாக தலையை ஆட்டியது குழந்தை. பாத்தியா, இதுக்கு போய் திட்டிக்கொண்டு என்று மிதுன் மதியை பார்த்து கூற அவளுக்கோ கோபம் அதிகரித்துத்தான் தொலைத்தது. நேற்று வந்துவிட்டு இன்று நான் என் பிள்ளையிடம் எப்படி பேச வேண்டும் என்று நீங்கள் ஒன்றும் பாடம் எடுக்க வேண்டாம் என்று அவனிடம் கத்தியவள் லைட்டை அணைத்துவிட்டு, இங்க வா என்ற மகனை வலுக்கட்டாயமாக இழுத்து தன்னுடன் அணைத்து கொண்டு படுத்து கொண்டாள். எதற்கு இப்போது இத்தனை கோபம் என்று மிதுனுக்கு புரியாவிட்டாலும் அவள் கோபம் தன் மீதானது என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அவள் அழுத்தியதில் குழந்தை திமிரி கொண்டிருப்பதை கண்டவன் ரதி என்று அழுத்தமாக அழைத்தான். அவன் அழைப்பில் இருந்த அதீத அழுத்தத்தில் ஒருவாறு அவள் கோபம் மட்டுப்பட கணவனை நிமிர்ந்து பார்த்தாள். என் மீது இருக்கும் கோபத்தை குழந்தையிடம் காட்டாதே, அவனை ஒழுங்காக தூங்கவை, நான் அவன் தூங்கிய பின் படுத்துக் கொள்கிறேன் என்று விட்டு எழுந்து பால்கனிக்கு சென்று விட்டான். அவன் சென்ற பின்தான் தான் அதிகப்படியாக நடந்து கொள்கிறோம் என்பது மதிக்கும் புரிந்தது. அவன் குழந்தைக்காக தான் திருமணம் செய்து கொண்டான் என்று தெரியாதா என்ன? இப்போது என்ன புது கோபம்? அதுவும் அதை மகன் மீது காட்டுவது பெரிய தவறில்லையா? தன் தவறை உணர்ந்து கொண்டவள்
சாரி குட்டி என்ற குழந்தையை கொஞ்சி அவனுக்கு கதை சொல்லி தூங்க வைத்தாள். பால்கனிக்கு வந்த மிதுனின் முகமோ குழப்பத்தில் சுருங்கி இருந்தது. மதியின் கோபம் தங்கள் வாழ்வை வெகுவாக பாதிக்குமோ என்ற பயந்தான் மிதுன். குழந்தை குடும்பம் என்ற ஆனப்பின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒழுங்காக வாழ்க்கை செல்ல வேண்டும், குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்க, மனைவியின் இந்த கோபம் அவன் உணர்வுகளுக்கு முட்டுக்கட்டையாயிருந்தது. ரதி பேபி, இது சரியில்லையே. நாம் ஒழுங்காக வாழ வேண்டும். நம் பிரச்சனை எதுவும் அஜயை பாதிக்க கூடாது. உன்னை என்னுடன் எப்பாடு பட்டேனும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் பேபி என்று உறுதியாக நினைத்து கொண்டான் மிதுன். பாவம், அவன் மனைவி அவனிடமிருந்து எதிர்பார்க்கும் விஷயத்தை இன்னும் தானே உணரவில்லை என்று அந்த முட்டாளுக்கு புரியவில்லை. அவன் காதல் எனும் உணர்வை உணர்ந்தால் அல்லவா அவன் தவறை உணர, அதை சரி செய்யாமல் எங்கிருந்து மகிழ்ச்சியாக வாழ்வது? விதியின் விளையாட்டை உணராமல் தன் எண்ணத்தில் உழன்று கொண்டிருந்தான் மிதுன். இங்கு குழந்தையை தூங்க வைத்த மதியும் வரப்போகும் வாழ்வை பற்றித்தான் நினைத்து கொண்டிருந்தாள். இனி இதுபோல் முட்டாள்தனமாக குழந்தையிடம் கோபப்படக்கூடாது என்று நினைத்து கொண்டவள் அடுத்து தனது வாழ்வை பற்றியும் ஒரு தெளிவான முடிவெடுத்து கொண்டாள். குழந்தை முன்பு எதுவும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தால் மட்டுமே போதுமானது. மிதுன் அதற்கு மேல் எதுவும் தொந்தரவு செய்ய மாட்டான் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. தங்கள் வீட்டுக்கு வந்த பரத் சந்திரிகாவும் பெரிதாக எதுவும் பேசிக்கொள்ளாமல் படுத்துவிட்டனர். இன்று திருமணத்தில் பார்த்த மனைவியின் அழகு பரத்தை அவள் பால் கவர்ந்திழுத்ததுதான். ஆனால் அன்று போல் எதுவும் கூறிவிடுவாளோ என்ற பயத்தில் பேசாமல் படுத்துவிட்டான். இதில் இளமாறன் அகானா நிலைதான் மிகவும் கொடுமையாக இருந்தது. தன் அறைக்கு வந்த அகானா தன் காதலை நினைத்து இத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த அழுகையை வாய்விட்டு அழுது கரைத்தாள். கடவுளே, நான் யார் பக்கம் நிற்பது? தவறு என்று தெரியாமலே தவறிழைக்கும் அண்ணன் ஒரு பக்கம், அந்த துரோகத்தை தாங்க முடியாமல் தன்னை உதறும் காதலன் ஒரு பக்கம். மாறனை பிரிந்து தான் ஆக வேண்டுமா? இதற்கு வேறு வழியே இல்லையா? மாறன், ஏதாவது செய்யுங்களேன். கடவுளிடம் முறையிட ஆரம்பித்தவள் தன் அவனிடமே மானசீகமாக முறையிட்டு முடித்தாள். இங்கு மாறனும் அகானாவை பற்றித்தான் யோசித்து கொண்டிருந்தான். அவளை பிரிய வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கும் உயிர் உறையும் வலி ஏற்படத்தான் செய்தது. அதற்காக தன் தங்கையின் இத்தனை வருட வேதனைக்கு காரணமானவனின் தங்கையை போய் விரும்பினால் அது அவன் தன் தங்கை மேல் வைத்திருக்கும் பாசத்திற்கு செய்யும் துரோகமாகவே அவன் கருதினான். என்றாவது ஒரு நாள் அவன் என் வாழ்க்கையை கெடுத்து இப்போது கூட என்னை விரும்பாமல் திருமணம் செய்தான். நீ என்னடாவென்றால் அவன் தங்கையை விரும்புகிறாயா என்று மதி கேட்டால் தன் முகத்தை எங்கு கொண்டு போய் வைத்துக் கொள்வது என்று இருந்தது மாறனுக்கு. அதனால் தான் அகானாவிடம் அப்படி கூறிவிட்டு வந்தான். அன்றைய இரவை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் கழித்து கொண்டிருந்தனர். எல்லோர் வலிக்கும் ஏதோ ஒரு வகையில் காரணமான மிதுன் மட்டுமே கொஞ்சம் நிம்மதியாக உறங்கினான். அவன் தன் தவறை உணரும்போது இந்த தூக்கம் அவனுக்கு நிலைக்குமா? மறுநாள் குழந்தையையும் மதியையும் அழைத்து கொண்டு தங்கள் வீட்டுக்கு கிளம்பி விட்டான் மிதுன். அஜயை பிரிவது அபிராமிக்கும் ராஜசேகருக்கும் மிகவும் வேதனையாகத்தான் இருந்தது. சிறு வயதில் இருந்து அவர்கள் வளர்த்த குழந்தையல்லவா? இருந்தாலும் இனி அவனுக்கு தாத்தா பாட்டி பாசத்தை விட தந்தை பாசம்தான் முக்கியம் என்று ஒருவாறு தங்களை தேற்றிக்கொண்டு மகளையும் பேரனையும் அனுப்பி வைத்தனர். வீட்டுக்கு வரும் வழி முழுவதும் மிதுனும் அஜயும் ஏதோ வளவளத்து கொண்டே வர அஜயை மடியில் அமர்த்தி கொண்டு அமைதியாக வந்தாள் மதி. அன்றைய பொழுது அவர்கள் வீட்டில் கழிய மறுநாள் மும்பை கிளம்ப வேண்டும் என்று கூறிவிட்டான் மிதுன். பூர்ணிமா அகானாவையும் தங்களுடன் வந்து சில நாட்கள் இருக்குமாறு அழைக்க அவள் இப்போது வர முடியாது, வேலை இருக்கிறது என்று கூறிவிட்டாள். ஏற்கனவே இருக்கும் நிலையில் மாறனை குறைந்தது கண்களிலாவது பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது அகானாவிற்கு. அது கூட இல்லாமல் துடிக்கும் மனதை கட்டுப்படுத்த முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. மறுநாள் பரத், சந்திரிகா, மிதுன், மதி, அஜய் அனைவரும் மும்பை கிளம்பினர். விமான நிலையத்தில் இருந்து வெளியே வரும்போதே இவர்களுக்காக 2 கார்கள் காத்திருந்தது. மிதுன் தான் தன் காரியதரிசியிடம் சொல்லி எடுத்து வர சொல்லி இருந்தான். காரில் ஏறுவதற்கு முன் மிதுனிடம் வந்த பூர்ணிமா, எல்லோரும் நம் வீட்டுக்குத்தானே மிதுன் போகிறோம் என்ற தயக்கத்துடன் கேட்க அவன் உடல் ஒரு நொடி கோபத்தில் இறுகியது. கத்த துடித்த நாவை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டவன், நான் என் வீட்டுக்கு செல்கிறேன், நீங்க உங்க வீட்டுக்கு போங்க என்ற உணர்ச்சி துடைத்த குரலில் கூறிவிட்டு நகரப் போனான்.
அவன் குரலில் உள்ளுக்குள் வலி எடுத்தாலும் முயன்று அதை கட்டுப்படுத்தி கொண்டவர் மிதுன். இப்போது உங்கள் இருவருக்கும் திருமணம் ஆகிவிட்டதுப்பா. இனியாவது ஒரே வீட்டில் இருக்கலாமே. அது உன் அப்பா வாழ்ந்த வீடு இல்லையா என்ற மகனுக்கு புரிய வைத்துவிடும் பரிதவிப்புடன் பூர்ணிமா பேச, அவரை உறுத்து விழித்த மிதுனின் பார்வை மேலும் கண்களில் அதிகரித்துவிட்ட கனலுடன் பரத்தின் மீது படிந்தது. மிதுனின் பார்வைக்கான அர்த்தத்தை உணர்ந்து பரத் தலை தானாக குற்ற உணர்வில் கவிழ்ந்தது. ரணமாய் வலித்த மனதை கைகளில் இருந்த பெட்டியை இறுக பிடித்து அதில் தன் உணர்வுகளை அடக்கி கொண்டான் பரத். மீண்டும் பூர்ணிமாவிடம் திரும்பிய மிதுனோ, நான் என் வீட்டுக்கு செல்கிறேன் என்று அழுத்தமாக கூறிவிட்டு கார் கதவை திறந்து முதலில் மதியை ஏற சொல்லிவிட்டு பின்னாடி தானும் ஏறினான். அவனது கோபத்தின் காரணம் மதிக்கு தெரியும் என்பதால் அவளும் அமைதியாகவே ஏறினாள். என்னதான் கணவன் மீது அவளுக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் இருந்தாலும் அவனது இந்த கோபமும் அதற்கு பின்னால் இருந்த வலியும் அவளுக்கு நன்கு தெரியும் என்பதால் இதை அவனாக மன்னித்து ஏற்றுக்கொண்டால்தான் உண்டு என்ற எண்ணத்துடன் பேசாமல் இருந்து விட்டாள். மிதுன் கிளம்பி சென்றதும் தங்களுக்காக வந்திருந்த காரில் ஏறி அமர்ந்த பரத்தின் மனம் ரணமாய் வலித்து கொண்டிருந்தது. அவன் டிரைவர் அருகில் அமர்ந்து கொள்ள சந்திரிகாவும் பூர்ணிமாவும் பின்னால் ஏறிக்கொண்டனர். சார், ஏசி ஆன் பண்ற, விண்டோ கிளாஸ் பண்ணிக்கோங்க, விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க என்று டிரைவர் கூற அதை அரைகுறையாக காதில் வாங்கியவன் தன் உள்ளங்கையை ஜன்னலில் வைத்திருக்கிறோம் என்ற நினைவே இல்லாமல் ஜன்னல் மூடும் பட்டனை தட்டி விட்டான். கண்ணாடி மேல் எழும்பி அவன் கைகளை நசுக்கும் வரை பரத் தன் நினைவிலேயே இல்லை. திடீரென்ற கைகள் வெகு வேகத்துடன் கண்ணாடியில் நசுங்கவும் தான் கைகளை வைத்து கொண்டே கதவை ஏற்றிவிட்டதை உணர்ந்தான் பரத். கண்ணாடி அழுத்தியதில் அதை இறக்கக்கூட தோன்றாமல் ஆ என்ற வலியில் மட்டும் அவன் முனக அதை கவனித்த டிரைவர் தான் உடனடியாக கண்ணாடியை இறக்கினான். பரத் உடனே கைகளை எடுக்காமல் விட்டதில் கண்ணாடியின் அழுத்தம் கைகளை நன்றாக பதம் பார்த்திருந்தது. பார்த்து இருக்கக்கூடாதா சாப் என்ற டிரைவர் வருத்தப்பட்டு கொள்ள அவனுக்கோ மனதில் இருந்த பாரத்தை விட கை வலி ஒன்றும் பெரிதாக தோன்றவில்லை. இட்ஸ் ஓகே, நீங்க போங்க என்று விட்டு பேசாமல் அமர்ந்து விட்டான் பரத். அவன் வலியில் முனகியதில் என்னவென்று பயந்த அன்னை மனைவிக்கும் அதே பதில்தான் கிடைத்தது. பயணம் முழுவதும் அமைதியாக வந்தவனுக்கு அரண்மனை போல் பறந்து விரிந்திருந்த அந்த வீட்டிற்குள் நுழைந்த நொடி குற்ற உணர்வு அவனை கொலையாய் கொல்லத் தொடங்கியது. மனதின் பாரம் தாங்காமல் வேகமாக சோஃபாவில் தலை குனிந்து முடியை இறுக பற்றி கொண்டு அமர்ந்து விட்டான். அவனது நிலை புரியாமல் சந்திரிகா என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்க பூர்ணிமாதான் மகனை சமாதானம் செய்தார். பரத் அருகில் மெதுவாக சென்று அமர்ந்தவர் அவன் தலையை ஆதரவாக கோதிக் கொடுத்தார். விடு பரத், கொஞ்சம் கொஞ்சமா மாறுவான்டா, நீ வருத்தப்படாதே என்று மெதுவாக அவர் கூற, இன்னும் எத்தனை வருடம்மா என்று நிமிர்ந்து கத்தியவன் கண்கள் கன்றை சிவந்திருந்தது. பெரிய தவறுதான் செய்து விட்டேன்மா. அந்த வயதில் யாரோ சொன்னதை கேட்டு முட்டாள்தனமாக செய்தது. இவன் எனக்கு அண்ணன் தானே, என்னை மன்னிக்க கூடாதா? இப்படி ஒவ்வொரு முறையும் என்னை குற்றம் சாட்டி கொல்வதற்கு அவன் அன்றே கோபத்தில் என்னை கொன்றிருந்தால் நிம்மதியாக இருந்து இருக்குமோன்னு இப்ப தோணுதுமா. ச கலங்கிய குரலில் கூற ஆரம்பித்தவன் முழுவதும் ஆதங்கம் நிறைந்துவிட்ட குரலில் முடித்து எதிரில் இருந்த மேசையில் ஓங்கி குத்த ஏற்கனவே கார் கதவில் நசுங்கி இருந்த கை மேலும் வலித்து தொலைத்தது. அதில் எரிச்சலுடன் அவன் கையை உதற ஐயோ என்று பதறிவிட்டனர் பூர்ணிமாவும் சந்திரிகாவும். சந்திரிகா, அந்த அறையில் கட்டில் அருகில் இருக்கும் மேசையில் காயத்திற்கு போடும் கிரீம் இருக்கு, எடுத்து வாமா என்று பூர்ணிமா கூற அவர் கூறிய அறை நோக்கி வேகமாக சென்றாள் சந்திரிகா. கிரீமை எடுத்து வந்தவள் அதை பூர்ணிமாவிடம் கொடுக்காமல் தானே அவன் கைகளில் போட்டுவிட அமர, நீ போட்டுவிடுமா, நான் உள்ளே வேலைகளை பார்க்கிறேன் என்று எழுந்து சென்று விட்டார் அவர். பூர்ணிமா நகர்ந்ததும் கணவன் அருகில் அமர்ந்தவள் மெதுவாக அவன் கைகளை எடுத்து கன்றி சிவந்திருந்த கைகளில் மென்மையாக கிரீமை தடவினாள். கணவனின் கவலை எதற்கென்று தெரியாவிட்டாலும் அவன் இத்தனை தூரம் வருந்துவது அவளுக்கும் வேதனையாக இருந்தது. மனைவியின் மென்மையான ஸ்பரிசத்தில் பரத்தின் மனதில் இருந்த அலைப்புறுதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அவளை மெதுவாக நிமிர்ந்து பார்த்தான். ஏதோ பூ கைகளில் வருடுவது போல் பார்த்து பார்த்து தன் கைகளில் மருந்து தடவி கொண்டிருந்தவள் செயலில் அவன் முகத்தில் சிறு புன்னகை கூட அரும்பியது. மருந்து போட்டு
முடித்து நிமிர்ந்தவள் கணவனின் பார்வையில் அதிர்ந்து விழித்தாள். இத்தனை நேரம் புலம்பிக் கொண்டிருந்தவன் இப்போது அவளை ரசனையாக பார்த்தால் அவள் அதிராமல் என்ன செய்வாள்? அவள் பார்வையில் தன் செயலை உணர்ந்த பரத்தும் சிறு சிரிப்புடன் தேங்க்ஸ்டா என்றான் மென்மையாக. அவன் முகத்தில் இருந்த புன்னகை அழையா விருந்தாளியாய் அவள் முகத்திலும் ஒட்டிக்கொள்ள, பார்த்து இருங்க என்று கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டாள் சந்திரிகா. தன் மனதின் பாரத்தை எல்லாம் மனைவியின் ஒற்றை ஸ்பரிசம் துடைத்தெறுவதை ஒருவித ரசனையுடனும் திடுக்கிடலுடன் உணர்ந்தான் பரத். மிதுனும் விமான நிலையத்தில் இருந்து கிளம்பும்போது மனதில் பழைய நினைவுகளுடன் அல்லாடத்தான் செய்தான். ஆனால் அவன் நினைவுகளை அஜய் முழுமையாக ஆட்கொண்டு விட மகனிடம் மூழ்கி போனவன் பழையதை மறந்து இன்முகத்துடன் தங்கள் வீட்டுக்கு வந்தான். அவன் வீடு தந்தை வீடு போல் மிகவும் பெரியதாக இல்லாவிட்டாலும் அதுவும் எல்லா வசதிகளும் உடைய அழகிய தனி வீடுதான். அவன் வீட்டுக்குள் செல்ல எத்தனிக்கையில் அவன் வீட்டில் வேலை செய்யும் பெண்மணி வந்தார். அவன் பாட்டுக்கு பெட்டிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல போக, தம்பி, முதல் முறையா குழந்தை மனைவி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து வந்தால் நல்லதுப்பா என்று தயங்கிக் கொண்டே கூறினார். அவர் கூற்றில் ஒரு நொடி புருவம் சுருக்கி யோசித்தவன், கண்டிப்பா செய்யணுமா என்றான் யோசனையுடன். செய்தால் ரொம்ப நல்லது தம்பி என்று அவர் மெதுவாக கூற, ஓகே வாட்டெவர், சீக்கிரம் என்று நின்றுவிட்டான் மிதுன். அவன் சம்மதம் கூறியதே போதுமானதாக இருக்க ஏற்கனவே கரைத்து வைத்திருந்த ஆரத்தி தட்டை வேகமாக எடுத்து வந்தார் வனஜா. ஆரத்தி சுற்றி முடித்ததும் டிரைவர் இவர்கள் பெட்டிகளை எடுத்து வைக்க அஜயை தூக்கி கொண்டு உள்ளே வந்தான். மேலே இருந்த தங்கள் அறைக்கு நேராக அவன் செல்ல மதியும் அவனை பின்தொடர்ந்தாள். தன் அறை வாயிலில் நின்று சட்டென்று மிதுன் திரும்ப அவன் பின்னாலேயே வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே வந்த மதி அவன் மீது இடித்து நின்றாள். அதில் மெதுவாக சிரித்தவன், வெல்கம் ஹோம் ரதி பேபி, வீடு பிடிச்சிருக்கா என்றான் தன் வசீகர புன்னகையுடன். அவளோ, ஆமாம், இந்த சிரிப்பு கொண்டும் குறைச்சல் இல்லை என்று உள்ளுக்குள் நொடித்து கொண்டு வெளியிலும் ஏதோ இருக்கு என்று சொல்லி வைத்தாள். அதில் அவன் புன்னகை மேலும் விரிய, அஜய் குட்டி, உங்களுக்கு அப்பா வீடு பிடிச்சிருக்கா என்று அவன் குழந்தையிடம் கேட்க, அதுவோ சூப்பர்ப்பா என்று கைகளை வேறு சூப்பர் என்று வைத்து காண்பிக்க அவளை ஒரு கிண்டல் பார்வை பார்த்தவன், இவனுக்கு பிடிச்சிருக்கே ரதி பேபி, சோ நோ அதர் கோ, இங்கதான் இருக்கணும் என்று சிரிப்புடன் கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டான். மதிக்கோ மனமெல்லாம் வெறுத்தது போல் இருந்தது. என்றுமே என் உணர்வுகள் உங்களுக்கு பெரிதாக தோன்றாதா மிது? என் உணர்வுகளை நீங்க திகட்ட திகட்ட உணரும் நாளும் உங்களைப் போல் நான் நடந்து கொள்ளும் நாளும் வரவேண்டும் மிது. அப்போதுதான் உங்களுக்கு அந்த வலி புரியும். ஏதோ கோபத்தில் சாபம் விடுவது போல் மதி கூறிவிட, அப்படியே ஆகட்டும் என்று இறைவன் கூறி வைத்தது பாவம் அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. மிதுன் மறுநாளில் இருந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டான். நினைத்ததற்கு அதிகமான விடுமுறை எடுத்து விட்டதில் வேலை பளுவும் கூடியிருக்க அவன் ஓயாமல் ஓட வேண்டியிருந்தது. மதியும் ஒருவாறு அந்த வீட்டை பழகி கொண்டாள். அஜயை பள்ளியில் சேர்க்க 1 மாதம் இன்னும் இருந்ததால் அவனுடன் செலவிடவே மதிக்கு நேரம் சரியாக இருந்தது. பகல் பொழுதில் மதி அஜயுடன் நேரம் செலவிட்டாள் என்றால் இரவில் மிதுன் மகனுடன் செலவிட்டான். அலுவலகத்தில் இருந்து எத்தனை தாமதமாக வந்தாலும் மகனுடன் சிறிது நேரம் விளையாடாமல் உறங்குவதில்லை. 1 வாரம் ஓயாது ஓடிய பின் அந்த வார இறுதியில் தான் அவனால் கொஞ்சம் ஓய்வாக இருக்க முடிந்தது. இடையில் பூர்ணிமா வேறு அழைத்து ஒரு முறையாவது வீட்டுக்கு வந்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ள அன்று போகலாம் என்று நினைத்தான் மிதுன். குளித்து முடித்து வந்தவன் மனைவியை தேட அவளோ பேப்பரில் தலையை விட்டு கொண்டிருந்தாள். மிக தீவிரமாக கைகளில் பேனாவுடன் அவள் பேப்பரை ஆராய்ந்து கொண்டிருக்க, ரதி பேபி, நாட்டு நிலவரமெல்லாம் எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் அமர்ந்தான் மிதுன். இந்த நேரம் அலுவலகம் கிளம்பி இருக்க வேண்டியவன் திடீரென்று பக்கத்தில் வந்து அமரவும் கைகளில் இருந்த பேப்பரை அதிர்ச்சியில் தவற விட்டுவிட்டாள் மதி. அவள் செயலில் புன்னகைத்தவன், அப்பா, எதுக்கு பேபி இத்தனை அதிர்ச்சி என்று கேட்டுக்கொண்டே பேப்பரை எடுத்து மேலே வைத்தான். பேபி, சித்தி முடிந்தால் ஒரு முறை வீட்டுக்கு வர சொன்னாங்க, இன்று போய்விட்டு வந்து விடலாம், கிளம்பு என்றவன் இன்னும் திரு திருவென விழித்து கொண்டிருந்த அவள் கண்களை மென்மையாக நீவி விட்டான். அவன் செயலில் அனிச்சை செயலாக அவள் பின்னால் நகர அதில் மெலிதாக சிரித்தவன்,
கிளம்பு ரதி பேபி என்று விட்டு எழுந்து சென்று விட்டான். அவன் சென்ற பின்தான் ஒருவாறு அவன் கூறிய செய்தியே உரைக்க குழந்தையையும் எழுப்பி தயார் செய்தாள் மதி. மிதனுக்கு பொதுவாக அந்த வீட்டுக்கு செல்வதில் விருப்பம் இல்லை. ஆனால் குடும்பத்துடன் வா என்று பூர்ணிமா வருந்தி அழைத்த போது அவனால் மறுக்க முடியாமல் போய்விட்டது. மிதுன் வீட்டில் இருந்து பூர்ணிமா வீடும் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில்தான் இருந்தது. சீக்கிரமே பூர்ணிமா வீட்டை அவர்கள் அடைந்துவிட அதுவரை மென்மையாக மகனுடன் விளையாண்டு கொண்டே வந்த மிதுனின் உடல் அந்த வீட்டை அடைந்ததும் அவனை அறியாமல் இறுகியது. வீட்டுக்குள் செல்லும் போதே அவன் கால்கள் தயங்க ஒரு பெருமூச்செடுத்து அதில் தன் மனதை முழுவதும் கட்டுப்படுத்தியவன் மனைவி மகனுடன் உள்ளே சென்றான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.